ஹலோ மக்களே, என் வீடியோக்கு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஏன்டா இப்படி கேட்குறேன்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு ஸ்பெஷல் சைல்டு பேரண்ட் தான். ஒரு ஸ்கூலில் ஸ்பெஷல் எஜுகேட்டராகவும் வேலை செய்கிறேன். வீட்டில் வேலை எல்லாத்துக்கும் நடுவில் வீடியோ எடுத்து உங்களுக்காக வாய்ஸ் ஓவர் பண்ணி போடுறேன். அதனால தான் கேட்குறேன், எனக்கு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கன்னு. அப்போ தான் எனக்கும் வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு, அப்புறம் எங்கள் காட்டுக்கு, இந்த மாதிரி தாங்க கூட்டிகிட்டு போவோம். நம்ம யாருடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கும் போகிறதே கிடையாது. அவங்க என்ன சொந்தம் அப்படின்றதும் குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறதுனாலையோ இல்லை நம்மள ரொம்ப தூரமாகவும் இருக்கிறோம். அதனால் இந்த லீவில் தான் எல்லா சொந்த பந்தத்தையும் பார்க்க முடியும். ப்ளஸ் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் என்னென்னலாம் பெஸ்ட்டாக இருக்கோ அதை எல்லாமே கூட்டிகிட்டு போய் காட்டுறதுக்கு இந்த லீவை நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். கண்டிப்பாக வெளியில் கூட்டிகிட்டு போனால் செலவாகுன்னு ஒன்று இருக்குது. அதுவும் ஒரு காரணம்தான். எங்ககிட்டயே டென்ட் இருந்தது. போட்டு கொடுத்தா குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அதில் ஒரு சின்னதாக ஒரு கம்பி இல்லை. மொத்த டென்ட்டே போட முடியாத மாதிரி போயிடுச்சு. எங்களுக்கு ஒரே ஏமாற்றம் தான். அப்புறம் எங்கள் அப்பா பம்பு செட்டில் தண்ணி எடுத்து விட்டார். 2 இடத்துல பைப்பில் தண்ணி வந்தது. ஒன்று நானும் அஸ்வந்தும் குளிச்சிட்டு இருந்தோம். இன்னொரு பைப்பில் குட்டீஸுங்களாம் குளிச்சிட்டு இருந்தாங்க. அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியில் குளிக்கிறது குற்றாலத்தில் குளிக்கிற மாதிரி இருந்ததுங்க. அஸ்வந்த் ஷாம்பு வேற கையில் வச்சிட்டு இருக்கான். தண்ணியில் தலையை வச்சுக்கிட்டு ஷாம்பு போட்டு குளிக்கிறான் என் புள்ள. எல்லாருமே குளித்தோங்க. என் தங்கச்சி, அம்மா எல்லாருமே குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இடமும் ஒரு நீட்டாக க்ளீனாக இருந்ததுனால எல்லாரும் பயம் இல்லாமல் உட்காந்துட்டோம். இல்லைன்னா சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும். அன்னைக்கு கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக தான் இருந்தது. இப்படி ஒரு ட்ரிப்பு அடித்தாதான் இந்த பிள்ளைங்கள்லாம் வீட்டில் வச்சு சமாளிக்க முடியுது. இல்லைன்னா வீட்டில் உட்காந்துட்டு இப்போ மொபைல் தாங்க பார்த்துட்ருக்கோம். ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் டிவி எல்லாம் கிடையாது. டிவிலாம் அஸ்வந்துக்காக ஒரு 8 வருஷமாகவே நாங்கள் யாரும் பார்க்குறதில்ல. அஸ்வந்த் ஸ்பெஷல் சைல்டுன்னு தெரிஞ்ச பின்னாடி நிறைய இயற்கையை நோக்கி தான் நாங்கள் ஓட ஆரம்பித்தோம். அப்புறம் நான் மம்முட்டி பிடிச்சி என்னடா கொத்திட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? தண்ணி ஒரே இடத்துலயே தேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தான் கொஞ்சம் அப்படியே கொத்தி விடுமா, அந்த பக்கம் போயிடும் அப்படின்னு சொன்னார். குளிச்சு முடிச்ச பின்னாடி எல்லாருக்கும் ஒரே பசி. வீட்டில் இருந்தே சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் எல்லாருக்கும் காட்டில் உட்காந்து சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை. அன்னைக்கு ஒவ்வொட்டும் புளிசாதமும் எடுத்துகிட்டு வந்தோம். சாப்பிட்டு முடிச்ச பின்னாடியும் என் பையனுக்கு தண்ணி மேலே இருந்த ஆசை போகவே இல்லை. திரும்பவும் போய் தண்ணியில் நல்லா குட்டா மாதிரி தேங்கி இருந்தது. அந்த தண்ணியில் போய் படுத்துட்டாங்க. தண்ணியில் ஒரே ஹாயா மீன் மாதிரி படுத்துட்டு இருக்கான் பாருங்களேன். காய்ச்சல் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டு ஒரு இளநீ குடிச்சிட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.